இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ கூட சண்டையா? அதையெல்லாம் தாண்டி போயாச்சு. இத பாரு, இதான் மேட்ரா. நாளைக்கு கல்யாணமா? போன் பண்ணா அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறா. நல்லா பழகிட்டு இப்படி எதுவுமே சொல்லாம என்ன விட்டு போனா எப்படிடா? எனக்கு செத்துறலாம் போல இருக்குடா. ஏய், என்னடா இடியட் மாதிரி பேசுற? வாய் மூடு. நான்லாம் எதுக்கு இருக்கேன்? டேய், கரெக்டா சொல்லு. அவ உன்னை லவ் பண்றாளா? ஆமாண்டா, பண்றா. நீயும் அவளை லவ் பண்றல? இது என்னடா கேள்வி? எல்லாம் உண்மையானதுடா. இது போதண்டா. டேய், நாளைக்கு மண்டபத்துல இருந்து அவளை கூட்டிட்டு வரேன். நீயும் நம்ம பசங்களும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன். உனக்கும் அவளுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும். டேய், உண்மையாதான் சொல்றியா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். நான் இருக்கேன்டா, என்ன நம்பு. ஓகே. அந்த மண்டபத்தோட பேர் என்னன்னு பாரு. ஸ்ருதி கல்யாண மண்டபம். ஓகே, நாளைக்கு நீ ரெடியா? ஒரு நாள் தான் நம்ம எல்லாரும் ஹீரோயினா இருப்போம். தாலி ஏறிட்டா then we become an aunties, mothers and somebody. அதனால just enjoy the moment, okay? சாரி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன். சரி சரி, ஓகே. ஹலோ. ஆமா ஆமா, நான் ரெடியா தான் இருக்கேன். எங்க? குரோம்பேட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸா? சரி, வர சொல்லு. நான் கரெக்டா வந்துடுறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். வர்ஷினி, என்னக்கா? ஒண்ணும் இல்ல, இது அரேஞ்ச்டு மேரேஜ் தானே? ஆமாக்கா. உன் ஃப்ரெண்ட் ரேவதி யாரையாச்சும் லவ் பண்றாளா? அக்கா, அவ லவ் பண்ணிருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருப்பால. எதுக்கு மண்டபம் வரைக்கும் வரா? அப்படிலாம் அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லக்கா. ஓ, அப்படியா? சோ அவளுக்கு லவர் யாரும் இல்லன்னு சொல்றியா? ஆமாக்கா, 100%. நீ வா போலாம். அம்மா அம்மா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? முதல்ல ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க. நாங்க சாக போறோமா, நீங்க இருந்து போயிடு. அப்பா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கல, நான் வெளியே போய் எல்லாரையும் சத்தம் போட்டு கூட்டிட்டு வந்துருவேன். இப்ப மரியாதையா கீழே இறங்குங்க ரெண்டு பேரும். மத்த ஏற்பாடெல்லாம் ரெடி தானே? ப்ரோ, எவ்ரிதிங் ரெடி ப்ரோ. மாலை தாலி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டாரா? இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்துருவார் ப்ரோ. வந்த உடனே வேலை சூப்பர் சூப்பர். இந்தம்மா, இத பாருமா, பேசி அனுப்பியிருக்காப்பா, கேளு. அப்பா, ரொம்ப சாரிப்பா. இத்தனை நாள் சொல்ல தைரியம் இல்ல, இப்பவும் சொல்ல தைரியம் வரல. அதான் இந்த வீடியோ அனுப்புறேன். நான் ஒருத்தரை விரும்புறேன்ப்பா. அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மணமேடை வரைக்கும் வந்துட்டு இப்ப இப்படி சொல்றது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. சாரிப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளவு செலவு பண்ணி சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளேப்பா. இவதான் எங்க வாழ்க்கைன்னு இருந்தோம்மா. ஆனா இவ ஒரு நிமிஷத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே. இனிமே நாங்க எதுக்காக வாழணும்? இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்க டிசைட் பண்ணிட்டோம். நீ
நீங்க யார் அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? நாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிடுவீங்க. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் நீங்களா கூட வந்து நிப்பீங்க. ரேவதி, ஆக்சுவலா இது உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்லிதான் ஆகணும். ம்? நீ மண்டபத்துல இருந்து கிளம்பி வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? ஐயோ அப்பா, அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்காங்க? ஏய் ஏய் இரு இரு. நல்ல வேளை அதை நாம நடக்காம தடுத்துட்டோம். ஆனா ஒருவேளை அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு ரேவதி. ரேவதி, ரேவதி அழாத, அழாத ப்ளீஸ். பொண்ணுங்க அழறத நிறுத்திட்டு யோசிக்க ஆரம்பிச்சாலே நிறைய பிரச்சனை தீந்துரும் ரேவதி. இப்பவும் சொல்றேன், நீ லவ் பண்ணது தப்பே இல்ல. லவ் தப்பான விஷயமும் இல்ல. ஆனா நீ லவ் பண்றத அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தை கேட்டிருக்கணும் ரேவதி. இப்படி நம்பிக்கை துரோகம் நீ பண்ணிருக்க கூடாது. ரேவதி, டேய் ரேவதி கூட மச்சான். ஹே இசை, கிளம்பலாம். சீக்கிரம் வா, கிளம்பலாம். ஏய், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அநியாயமா ஒரு லவ் பிரிச்சு கூட்டிட்டு போறியே. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? நாம மட்டும் சந்தோஷமா இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் உண்மையான லவ். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் லவ் இல்ல, அது சுயநலம். தெரிஞ்சுக்கோ. உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாம இருந்தா அந்த லவ்க்காக நீ ஏங்குவ. ஹ? நீ சிங்கர்னு சொன்ன, இப்ப என்ன கல்யாண புரோக்கர் ஆயிட்ட? ஏய் ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சிலேயே முழிக்கவே கூடாது. நீ வா ரேவதி. இவ பெரிய உலக அழகி, மூஞ்சு முகரையும் பாரு. ஏய் போ, போடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. லவ் லவ்னு லவ்வுக்காக நீ ஏங்கல. என் பேரு விஷால் இல்ல. போடா.